திருச்செந்தூர் கோயிலில் வழிபாடு மேற்கொள்ள பணம் பெற்ற முறைகேட்டில் விளக்கங்கள் தான் கேட்கப்பட்டதை தவிர மன்னிப்பு கடிதம் கேட்கவில்லை என்று விளக்கமளித்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். இன்று முழுவதும் ஆய்வுகள் தொடரும் எனவும் ஆய்வின் முடிவில் அதன் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விடியற் காலையில நான் இங்க வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்க வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிடும். எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேல நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல வந்து கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்குன்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதை பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில இந்த ஆய்வுகளின் முடிவை வந்து முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்.